கோடை வெயிலின் தாக்கம் அதிகரிப்பால் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இளநீர் உற்பத்தி வெகுவாக குறைந்துள்ளது. இளநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் வரக்கூடிய வாரங்களில் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தென்னை விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இளநீருக்கு பெயர் போன பொள்ளாச்சியில் அறுவடை செய்யப்படும் செவ்விளநீர் மற்றும் பச்சை நிற இளநீர் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் வெளிமாநிலங்களுக்கு விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகின்றன. கோடை வெயில் கடுமையாக சுட்டெரித்து வரும் நிலையில் கடும் வெப்பத்தில் இருந்து தப்பிக்க இளநீர் உள்ளிட்டவற்றை மக்கள் நாடிச் செல்கின்றனர். இதனால் இளநீருக்கு மவுசு அதிகரித்துள்ளது. தேவை அதிகரிப்பால் பொள்ளாச்சியில் இருந்து இளநீர் அனுப்பி வைக்கும் பணி நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது. நாள் ஒன்றுக்கு சுமார் 3 லட்சம் இளநீர் அனுப்பி வைக்கப்பட்டு வந்தது. தொடர்ந்து கிராக்கி ஏற்பட்டுள்ளதால் நேரடி விலையாக ஒரு இளநீர் 33 ரூபாய் வரை உயர்ந்து விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் தற்போது போதிய மழையின்றி வெயிலின் தாக்கம் அதிகரிப்பால் பல இடங்களில் தென்னைகள் வாடி வதங்கியதுடன் இளநீர் உற்பத்தி குறைந்துள்ளது. இதனால் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் இளநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கடும் வெப்பத்தால் நிலத்தடி நீர்மட்டம் சரிந்ததே உற்பத்தி குறைவுக்கு காரணம் என தென்னை விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். வேற எந்த சோர்ஸ் இல்லாதனால 200 லிட்டர் தண்ணி மட்டுங்கிறப்ப அது 150 லிட்டர் குறையும் போது கீழே வறட்சி ஒரு உச்சபட்சம். ரெண்டாவது டெம்பரேச்சர் அது 40 டிகிரிக்கு மேலே போக போக என்னதுன்னா ஃப்ளவரிங் நிற்க மாட்டேங்குது. அதாவது அந்த பூவெல்லாம் பெண் பூவெல்லாம் உளுந்துருது. அப்போ மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு செவ்வல் பார்த்தீங்கன்னா 20 to 25 காய் ஒரு கொலைக்கு வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 8 காய் தான் நிற்கிது. அது 8 காயிலையும் முன்னாடி 4 காய் நல்லா இருக்குது, பின்னாடி 4 காய் அப்படி ரொம்ப வத்தலாட்டு இருக்குது. அந்த அளவுக்கு வறட்சியின் உச்சம் ஹீட்டு. தண்ணீரை விலைக்கு வாங்கி இருக்கும் மரங்களை காப்பாற்றி வருவதாக தென்னை விவசாயிகள் கூறுகின்றனர். பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் மாதம் ஒரு 30 நாளைக்கு ஒருக்கா 10,000 காய் வெட்டிட்டு இருந்தோம்ங்க. சிவப்பும் பச்சையும் சேர்ந்து இப்போ ரெண்டும் சேர்ந்தே 4,000 காய் தாண்டது பெரு சிரமமாக இருக்குது. மழை இல்லாதங்காட்டிக்கும் உங்களுக்கு தேன்பூச்சி வர்ற கிளைமேட்டு மெயின்டைன் ஆகலை. டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறங்காட்டிக்கு பூ பிடிக்கிறது அந்த குரம்பை எல்லாமே விழுகுது. அதனால் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் இளநீர் ரேட்டு அதிகமாக விற்றாலும் 33 ரூபா காட்டில் வாங்குறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு எங்களுக்கு வருமானம் நல்ல வருமானம்னு சொல்ல முடியாது. 10 தான் இருக்குது. தண்ணி வாங்கி ஊற்றுறது எல்லாமே கையிலேருந்து போட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். நாங்கள் பருவமழை பொய்த்து போனதால் நாளடைவில் தென்னை மரங்கள் இருக்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக நாங்கள் ஏர்ன் பண்ணி சம்பாரிச்சது ஊராமல் இந்த ஒரு 4-5 மாதத்துலேயே நாங்கள் இழந்துட்டு போகிற சூழ்நிலையில் இருக்கிறோம். என்ன பண்ணுறது எங்களுக்கு வேறு வழி தெரியலைங்க. இந்த மரத்தை காப்பாற்றினா கடைசிக்கு மழை பெஞ்சாலும் அடுத்து 1 வருஷம் கழிச்சாவது ஏதாச்சும் ஏர்ன் பண்ண முடியுமான்னு சொல்லி போட்டு யோசனையில் இருக்கிறங்க. இந்த மரம் போச்சுன்னா அடுத்து திருப்பி நாங்கள் போட்டு கொண்டு வரக்கு கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷம் ஆயிருங்க. அவ்வளோ ஒரு பரிதாபமான சூழ்நிலை இருக்கிறோம். இது கொஞ்சம் அரசும் கொஞ்சம் கண்டுக்கணும்னு எங்களோட கோரிக்கைங்க. கோடை வெயிலில் நீர்ச்சத்தை அதிகரிக்க மனிதர்கள் இளநீரை தேடிச் செல்வதுண்டு. ஆனால் தென்னை மரங்களே இங்கு தண்ணீரின்றி வாடி வதங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக பொள்ளாச்சி செய்தியாளர் சக்திவேல்.